உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 2/9/2015 புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நவமி திதி இரவு 8:25 வரை, பின்பு தசமி. பூராட நட்சத்திரம் பின்னிரவு 3:42 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் குரு அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வது, 6இல் சூரியன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் அமைய பெற்றிருப்பதாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பொதுவாக எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் கவனமாக செயல்படுவது உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் அமையப்பெற்று 6இல் சந்திரன் இருப்பதால் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பும், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்களும் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபம் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், கடந்த கால சோதனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் அமைய பெற்று 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குரு பகவான் சாதகமற்று இருப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். பெண்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 10இல் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது.